ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேட்லாப் இமேஜ் ப்ராசஸிங் டியூட்டோரியலில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இமேஜை எப்படி கிராப் பண்ண போகிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஒரு இமேஜை வந்து ரீட் பண்ணியாச்சு, அதை கிராப் பண்ண போகிறோம். அந்த கிராப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி கிராப் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். ஓகே, சேவ் பண்ணியாச்சு, ரன் பண்ணுவோம். ஓகே, ரன் பண்ணியாச்சு. இப்போ இதோட பிக்சலோட சைஸ் வந்து இதுதான். ஓகேவா, இதை எப்படி கிராப் பண்ண போகிறோன்னு சொல்லி இப்போ லைட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பிக்சலோட விட்த்து வந்து 512. ஸோ மேட்ரிக்ஸை பொறுத்தளவு, அதாவது மேட்லாப் பொறுத்தளவு இந்த இமேஜை வந்து ஒரு மேட்ரிக்ஸாக எடுத்துரும். சிம்பிளாக சொன்னால் ஒரு கிராஃப் பேஸ்டு. இந்த வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதோட வித்து எவ்வளோ இருக்குது? 512. ஸோ 0ல் இருந்து 512 வரைக்கும். அதே மாதிரி இதோட ஹைட் எவ்வளோ இருக்குது? 384. ஓகேவா, மேட்லாப்பில் ஒரு இமேஜை வந்து கிராப் பண்ணுறதுக்கான சிண்டெக்ஸ் என்னன்னா ஐஎம் கிராப் ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் x1 வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இந்த கிராப் பண்ணுறதோட வேல்யூஸ் மொத்தம் 4 வேல்யூஸ் வரும். ஒன்று வந்து என்னென்னா x1 கமா வராது, y1 x1 y1 x2 y2. ஓகேவா, இந்த 4 வேல்யூஸ் இதுதான் அந்த ஃபங்க்ஷன். ஒரு இமேஜை கிராப் பண்ணுறதுக்கான சிண்டெக்ஸ் என்னென்னா இமேஜ் ஐஎம் கிராப், அதுக்கடுத்து அந்த இமேஜோட வேல்யூ, அடுத்து என்னென்னா இந்த 4 வேல்யூஸ். இந்த 4 வேல்யூஸ் எதை குறிக்கும்னா, இப்போ வந்து இந்த இமேஜோட இந்த பார்ட்டு தான் நம்மளுக்கு வேணும்னு நினச்சோம்னா, கிராப் பண்ணுறது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் என்ன செய்ய முடியும்னா கிராப் பண்ண முடியும். ஸோ இந்த பார்ட்டு தான் நம்மளுக்கு கிராப் பண்ணணும்னு நினச்சோம்னா, இந்த ரெக்டாங்கிளோட இந்த பிக்சலோட எக்ஸ் கமா ஒய் வேல்யூ, இந்த பிக்சலோட எக்ஸ் கமா ஒய் வேல்யூ வேணும். இந்த பிக்சலோட வேல்யூ என்ன செய்யறோம்னா x1 கமா y1 சொல்லுவாங்க. இந்த பிக்சலோட வேல்யூ வந்து x2 கமா y2. ஓகேவா, இப்போ இந்த x1 மேபி இது எத்தனை இருக்கலாம்னா, இது 512 வந்து இது ஒரு 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 80 கூட இருக்கலாம். இங்கே வந்து இதில் எக்ஸோட வேல்யூ 80 இருக்கலாம். இது 384 இருக்கனால வந்து இது வந்து என்ன இருக்கலாம், ஒரு 100 தாண்டி இருக்கலாம். ஸோ 100. இந்த x1 y1 வேல்யூ குத்துமைப்பா 80 கமா 100 இருக்கலாம். அதுக்கடுத்து என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செகண்டாக இருக்க வந்து x2 y2. x2 என்ன இருக்கலாம்னா, இப்போ x2 வந்து ஒரு 450 கூட இருக்கலாம். 450, இது ஒரு தோராயமாக தான் சொல்கிறேன். 450. ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கலாம், ஒரு 310. இந்த 4 வேல்யூமே வந்து இந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. சப்போஸ் வந்து எக்ஸ் வந்து 512ஐயும் ஒய் வந்து 384ஐயும் தாண்டக்கூடாது. அப்படி தாண்டிச்சுன்னா கிராப்பிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது, எம்டியாக தான் வரும். ஓகேவா, இதுதான் வந்து கிராப் பண்ணுறதுக்கு. சப்போஸ் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த ப்ராமீட்டரில் நீங்கள் என்ன செய்யணும்னா, இது எப்படி அப்ளை பண்ணணும்னா 80 ஸ்பேஸ் 100 ஸ்பேஸ் 450 ஸ்பேஸ் 310. ஸோ இதுதான் நீங்கள் ஐஎம் கிராப்புக்குள்ளே போட வேண்டிய வேல்யூ. ஓகேவா, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். நல்லா நான் வச்சுக்கோங்க, 80 100 450 310. 80 100 450 310.
ஓகேவா 80 100 இந்த போர்ஷன் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த இமேஜிலேருந்து கிராப் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம சிண்டெக்ஸ் எழுதணும் I ஈக்குவல் டு IM கிராப் இன்புட் ஃபைல் நேம் ஃபைல் வந்து என்னென்னா x1 ஓகே ஓகே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது அடுத்து இமேஜை வந்து ஷோ பண்ணி காட்ட போகிறோம் IM ஷோ x1 அதுக்கடுத்து அடுத்த இதை ஷோ பண்ணி காட்டணும்னா அடுத்த இமேஜை ஷோ பண்ணி காட்டணும்னா கண்டினியூஸாக என்ன கொடுக்கணும் ஃபிகர் கொடுக்கணும் அதுக்கடுத்து என்ன செய்யணும் IM ஷோ ஓகே சேவ் பண்ணிக்கிறோம் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எந்த ஒரு எரரும் இல்லாட்டி நம்ம என்ன செய்யலாம் கரெக்டாக ரன் ஆகும் ஓகே ஓகே ஏற்கனவே வந்து ஒரு IM ஷோ கொடுத்துருக்கோம் ஸோ வந்து அதை டெலீட் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுங்கள் இதுக்கு இது ஃபிகர் 1 ஒரிஜினல் இமேஜ் இது ஃபிகர் 2 கிராப் பண்ண இமேஜ் ஓகேவா கரெக்டாக தலை வெட்டி நம்ம எந்த பொசிஷன் கொடுத்துருந்தோமோ அது மட்டும் கரெக்டாக நம்மளுக்கு என்ன செஞ்சிச்சு கிராப் பண்ணி வந்துருச்சு ஓகேவா நம்மளுக்கு தேவை இந்த பாயிண்ட் அடுத்து இந்த பாயிண்ட் ஓகேவா சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த பிக்சல் பொசிஷன் சரியாக தெரியாட்டி நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த இமேஜிலே வந்து உங்களுக்கு இது இருக்கும் அதாவது டேட்டா கர்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை பேஸ் பண்ணி இந்த பிக்சலோட சைஸ் அதாவது அதோட வேல்யூ 54,56 XY சப்போஸ் இந்த பிக்சலோட இது 451 348 ஓகேவா அதோட வந்து இந்த பிக்சல் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா கிராப் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன ஆகுது கிராப் ஆகுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க